என் பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணத்தை மோசடி பண்ணிட்டீங்களா? நல்லா இருக்க மாட்டாங்க. இவனுங்களாம் சும்மா விடக்கூடாது. கள்ளா நடிச்சா கொலை பண்ணுவீங்களே. யோ கூப்பிடுங்க வெளியில. வர சொல்லியா? அங்க வயிற்று அடிச்சீங்க. நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் வழி விடுங்க சார். சார் கொஞ்சம் தள்ளுங்க சார். வழி விடுங்க ப்ளீஸ். கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் வழி விடுங்க சொல்றேன். இங்க வாங்க. என்னாச்சு? எல்லாரும் இப்பவே பணம் தரணும் சத்தம் போட்டு இருக்காங்க மேடம். அப்பா எங்க? மேல இருக்காரு, போங்க மேடம். அப்பா எங்க? உள்ள இருக்காரு மேடம். அப்பா அப்பா என்னப்பாச்சு? ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்த பணம்லாம் லாஸ் ஆயிடுச்சு மேடம். அதனால மெச்சூரான டெபாசிட் பணத்தை நம்ம கஸ்டமருக்கு திருப்பி கொடுக்க முடியல. சில கஸ்டமர்ஸுக்கு கொடுத்த செக்ஸ் எல்லாம் பவுன்ஸ் ஆயிடுச்சு மேடம். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்ச உடனே எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்து பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு கரெக்டா பண்றாங்க. அச்சச்சோ. சரி, நமக்கு ரெகுலரா ஃபைனான்ஸ் பண்ணுவாங்களா? அவங்க கிட்ட ஃபண்ட்ஸ் கேட்டு இப்போதைக்கு நிலைமை சமாளிக்க வேண்டியதானே? ஷேர்ல பணம் லாஸ் ஆன விஷயம் வெளியே தெரிஞ்சதால யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி, இது ஃபோன் டைரி தானே? எஸ் மேடம். ஹலோ சார், நான் ரங்கராஜன் டாக்டர் நந்தினி பேசுறேன். விஷயம் கேள்விப்பட்டம்மா. ஐ எம் வெரி சாரி. இப்போ என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. என்ன சார்? சாரிம்மா. அங்கிள் அங்கிள், நான் நந்தினி பேசுறேன் அங்கிள். நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் பேசுறேன். அங்கிள் ஒரு நிமிஷம், நான் சொல்றேன் அங்கிள். அம்மா நந்தினி. அப்பா அப்பா என்னாச்சுப்பா? அப்பா என்னாச்சுப்பா? அப்பா நரேஷ், அப்பா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க மேடம். வெளிய இருக்கிறவங்க அப்பாவை பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. என்னங்க சொல்றீங்க? அப்பா 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 நீங்க அப்பா பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன். எங்க அப்பாக்கு நெஞ்சு வலி வந்து துடிச்சிட்டு இருக்காரு. அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறோம். தயவு செஞ்சு வழி விடுங்க. உங்கள மாதிரி ஊரா ஏமாத்துறவனுக்கு பிரச்சனைன்னு வந்தா உடனே நெஞ்சு வலி வந்துருமே. நிஜமாவே சொல்றேங்க, அவர் வலியால துடிச்சிட்டு இருக்காரு. நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்களே. அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். கடவுளே, நான் என்ன செய்வேன்? யாரும் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்பா டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. பண்றேன் மேடம். அப்பா 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 கொஞ்சம் பொறுத்துக்குங்கப்பா. அப்பா அப்பா டாக்டர் வந்துருவாருப்பா. அப்பா வாங்க சார். நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிருக்கப்பா.
ரிலாக்ஸ் அங்கிள். இந்த மாதிரி வெளியே வரும்போது இந்த மாத்திரையை போட்டால் சரியாயிடும். ஓகே, பயப்படாதீங்க. ஓகே மேனேஜர் வாங்க. மேனேஜர் சார். வெளியே எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஆமா. அவங்களுக்கு செட்டில் பண்ண எவ்வளோ பணம் தேவைப்படுது? கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா தேவைப்படுது சார். 1 கோடி ரூபாய். சரி, நீங்கள் அவங்க அக்கௌண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுங்க. நான் பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஓகே ஓகே சார். அங்கிள் பயப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நந்தினி, அப்பா பார்த்துக்கோங்க. வாங்க. இத பாருங்க, ஒருத்தர் பாக்கி விடாம இன்னும் 1/2 மணி நேரத்துல உங்க எல்லார் பணத்தையும் திரும்ப தந்துருவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு வாரமா காத்துட்டு இருக்கோம். இவ்வளவு நாளா சாக்கு சொல்லிவிட்டு இப்ப எப்படி 1/2 மணி நேரத்துல தருவீங்க? ஒன்னும் பயப்படாதீங்க, இவர் பெரிய பிசினஸ் மேன். உங்க பணம் எங்கேயும் போகாது. உங்க எல்லாருக்கும் பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணிடுவாரு. அமைதியா இருங்க. குடுக்கலன்னா என்ன செய்யறது? இவரோட சொத்து டாக்குமெண்ட்ஸ் என் கையில இருக்கு. இத வச்சு உங்க பணத்தை எல்லாம் வாங்கிடலாம். கொஞ்சம் அமைதியா இருங்க. கவலைப்படாதீங்க, பொறுமையா இருங்க. சொல்லிட்டாருல, இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாருல, கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல உங்க பணம் வந்துரும். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இப்போ வந்துடும். நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க. பணம் வந்துருச்சு, நான் போய் செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி தம்பி. ஓகே, அக்கவுண்ட்ஸ் ரெடியா இருக்குல்ல? கேஷ் வந்துருச்சு. வந்துச்சு சார். எல்லாருக்கும் அவங்க பணத்தை கொடுத்துருங்க. ஓகே சார். கொடுங்க. மூர்த்தி சார், வெளியே இருக்கவங்களா ஒருத்தர் வர சொல்லு. வாட்ச்மேன் கேட் தரங்க. போங்க, ஒவ்வொருத்தரா போங்க. ஒவ்வொருத்தரா வாங்க. ஒருத்தரா வாங்கிக்கங்க. இருங்க. பொறுமையா போங்க. எல்லாருக்கும் பணம் கிடைக்கும். பொறுமையா போங்க. இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒவ்வொருத்தரா வாங்க. போங்க. ஒவ்வொருத்தரா போங்க. உங்க பேர் என்னம்மா? சரஸ்வதி. சரஸ்வதி. எவ்வளோ சார்? 1,50,000 rupees சார். இந்தாங்க. அடுத்த ஆள் போங்க. இந்தாங்கம்மா. நீ இப்படி வாமா. போங்க. நீங்க இருங்க. உங்க பேரு? ராஜா. 2,50,000 சார். இந்தாங்க. கொஞ்சம் இருங்க. அமைதியா இருங்க. 1,50,000 rupees சார். என்ன எவ்வளோ? 1,50,000 rupees சார். வாமா. நீ போமா. உங்க பேர் என்னம்மா? இருங்க, நீங்க கொஞ்சம் இருங்க. அண்ணா, என்னாச்சு? செல்வம், என்ன பெரியப்பா இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க? நான் மட்டும் வரல செல்வம், உன் மாமனாரும் வந்திருக்காரு. அதோ ஏன் சம்பந்தி அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க.
வாங்க. பெரியப்பா இவர் எதுக்காக இங்க கூட்டு வந்தீங்க? செல்வம், உன் கோபம் நியாயமானதுதான்ப்பா. நடந்த விஷயத்தையெல்லாம் நீ என்கிட்ட மறைச்சாலும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. நடந்த விஷயம் எல்லாத்தையும் கேள்விப்பட்டதும் எனக்கே ரொம்ப வேதனையா தான் இருந்தது. நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சதுக்காக நான் உன்னை கோவிச்சுக்க மாட்டேன். ஏன்னா இப்படி ஒரு சம்பவத்தை என்கிட்ட சொன்னா நான் எங்க வருத்தப்படுவேன்னு தானே மறைச்சேன். என்ன பண்றது, சில நேரங்கள்ல எதிர்பாராத சம்பவங்கள் நடந்துருது. அப்படி நடந்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்கத்தான் அவர் வந்திருக்கார். நடந்த சம்பவம் மன்னிப்புங்கிற ஒரே வார்த்தையில ஆறக்கூடிய விஷயம் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. எல்லாமே என் கை மீறி போயிடுச்சு. சிவகாமி இப்படி மிருகத்தனமா நடந்துக்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த 40 வருஷ தாம்பத்தியத்துல முறையா இப்பதான் அவளை அடிச்சேன். மாப்பிள்ள, தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி நீங்க நடந்த எல்லாத்தையும் மறந்துருங்க. சிவகாமிக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். யாரும் என்கிட்ட மன்னிப்புல ஒன்று கேட்க வேண்டாங்க. வீடு தேடி வந்த மாப்பிள்ளை எப்படி அவமானப்படுத்தினாங்கன்னு நீங்களே பார்த்தீங்கல்ல. இப்போ நீங்கள் கூட தான் என் ஷெட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்கள் கழுத்து பிடிச்சி வெளில தள்ளி விட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டால் உங்கள் வீட்டு ஆளுங்க ஒத்துப்பாங்களா? சொல்லுங்கள். ஆனால் நான் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். உங்கள் வீட்டு ஆளுங்க தான் அப்படி செஞ்சுட்டாங்க. தப்பு யார் மேலேன்னு கூட விசாரிக்காமல் ஒரு பிச்சைக்காரனோட கேவலமாக அத்தை என் சட்டையை பிடிச்சி வீட்டு விட்டு வெளில தள்ளி விட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு அவமானம் யாருக்குமே வரக்கூடாதுங்க. என்னால் இதெல்லாம் மறக்கவே முடியாது. இது வரைக்கும் அவங்க என்னை எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் தப்பு பண்ணியிருந்தேன். அர்ச்சனாவை போய் சொல்லி கல்யாணம் பண்ணது என் தப்பு தான். அதனால தான் நான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டேன். ஆனால் நான் எவ்வளோ நாளைக்கு தான் பொறுத்து போகிறது. நானும் உப்பு போட்டு தானே தின்றேன். எனக்கும் வெக்கமான சூடு சொரணம் எல்லாமே இருக்கு. பெருந்தன்மையாக மன்னிச்சுட்டு போக வேண்டிய விஷயத்தை இவ்வளோ பெருசாக்கிட்டாங்க. சகிப்புத்தன்மைக்கும் ஒரு எல்லை இருக்கு பெரியப்பா. என்னால இதுக்கு மேலே சகிச்சுட்டு போக முடியாது. நீங்க மன்னிப்பு கேட்கறதுனாலையும் நான் மன்னிக்கிறதுனாலையும் என் மனசுக்குள்ள இருக்கிற காயம் ஒன்றும் ஆறிட போறது இல்லை. இது அப்படியே விடுங்க. ஆனால் இதுக்கு மேலே உங்க வீட்டு ஆளுங்க யாருமே என்னை வந்து பார்க்க வேண்டாம். என்னப்பா செல்வம், இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்ட? அவசரப்பட்டு பேசாதே. உன் முடிவுக்கு பின்னால அர்ச்சனாவோட வாழ்க்கையும் இருக்கு. அத மனசுல வச்சுட்டு பேசு. அதெல்லாம் நல்லா யோசிச்சு தான் பெரியப்பா பேசிட்டு இருக்கேன். அர்ச்சனோட வாழ்க்கை முக்கியம்தான். ஆனா என் தன்மானமும் முக்கியம். நீங்க என்ன அப்படிதானே வளர்த்துருக்கீங்க. அர்ச்சனாவா தேடி வந்து என் கூட வாழறதுக்கு தயாரா இருந்தா நானும் சேர்ந்து வாழறதுக்கு தயாரா தான் இருக்கேன். ஆனா இதுக்கு மேல நானும் இல்ல நம்ம வீட்டு ஆளுங்க யாரும் போய் அர்ச்சனாவை கூப்பிடுறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை இத்தோட மறந்துட சொல்லுங்க. அவன் வருத்தப்பட்டு பேசுறது நியாயம் தானுங்களே. அவன் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச நம்மகிட்ட வார்த்தை இல்லையே. என்னதான் இருந்தாலும் ஒரு ஆம்பளையே, அதுவும் வீட்டு மாப்பிளையே, உங்க வீட்டு அம்மா இப்படி அவமானப்படுத்திருக்க கூடாது. இந்த அவமானத்தை எந்த ஆம்பளையும் தாங்கிக்க மாட்டான். இதுக்கப்புறம் அவனை நான் என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. வாங்க வாங்க போலாம்.
சம்பந்தி அப்ப என் பொண்ணோட வாழ்க்கை உங்க பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமா அமையணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனா அதுக்கான முடிவு எங்க கிட்ட இல்லையே. கேள்விக்குறியா இருக்கிற அர்ச்சனாவோட வாழ்க்கை ஆச்சரியக்குறியா மாறணும்னா யோசிச்சு நீங்க தான் ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். உங்க பொண்ணோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு.